இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது? சூரியன் தான் தெரியும். மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டே கட்சி அதிமுக திமுக தான்மா. அந்த ரெண்டு கட்சி இப்போ நீங்கள் வாய்ப்பே இல்லை அதிமுக. அப்போ யாருக்கு வாய்ப்பு வரும்? திமுகவுக்கு தான் வரும். ஃபேனு ஒன்று கொடுத்தீங்க, மிக்சிங் ஒன்று கொடுத்தீங்க, ஒரு கிரைண்டர் ஒன்று கொடுத்தீங்க. யார் வச்சு யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று விஜய், நாங்கள் ரெட்டை இதை போடுறோம். இப்போ வந்தால் விஜய்க்கு போடுறோம். விஜய் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரும். பட் என்னோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான். ஃபேனு ஒன்று கொடுத்தீங்க, மிக்சிங் ஒன்று கொடுத்தீங்க, ஒரு கிரைண்டர் ஒன்று கொடுத்தீங்க. யார் வச்சு யூஸ் பண்ணுறாங்க? யாருன்னா ஒருத்தர் யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். இப்போது கலைஞர் கொடுத்தா டிவி இங்கே ஓடி நிற்குது, பக்கத்தில் போய் பார்த்து இன்னும் ஓடி நிற்குது. 17 வருஷம் அது கொடுத்தா இன்னும் ஓடி நிற்குது. இது வந்து 3வது மாதமாக எல்லாம் கொடுத்து வரல கிடையாது இவங்க கொடுத்ததெல்லாம். மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு ஏடிஎம் ஜெயலலிதா கொடுத்தாங்க பாரு. அந்த 3 வந்து 3வது மாதத்துக்கு கொடுத்து வரல இருக்குது. 17 வருஷமாக டிவி ஓடி நிற்குது. கலைஞர் கொடுத்தது. அப்போ வந்து நல்ல பொருளாக கொடுக்குறது பொருள் நல்ல பொருளாக தரமாக இருக்கணும். மக்கள் மனத்தில் நிற்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் 3 மாதத்துல தூக்கி போடுற மாதிரி இருக்குது. எல்லாம் 3 மாதத்தில் காயிலங்களுக்கு எல்லா பொருளும் கேஸுக்கு எதுக்கு அது சமயத்தில் 3 கேஸ் நான் ஃப்ரீயாக தரேன்னா எப்படிங்க சாத்தியமாகும்? ஏன் போய் சொல்கிறீங்க? இருக்க அப்போ முடியலைன்னா உதவி பண்ண முடியல. ஏழை பக்கத்தில் நீ கொடு அந்த கேஸை. 25 நாள் 30 நாள் ஏன் தள்ளி போடுற? எப்படி அவங்க சமைப்பாங்க? எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி ஹோட்டலில் வேலை செய்யறது? ரோட்டில் கூலிக்கு வேலை செய்கிறோம். எவ்வளோ பேர் ஹோட்டலில் சாப்பிடணும். இப்போ வெளியூர்லேருந்து வந்து தங்கி மெட்ராஸில் வேலை செய்கிறான். அவனா ஹோட்டலில் சாப்பிடணும். அவனா ஹோட்டலில் எல்லாம் மூடிட்டான். எப்படி சாப்பிடுவாங்க? கேஸ் தட்டுப்பாடு வந்து இந்த வாரநாள் வாரநாள். அப்போ நீ 3 கேஸ் தரேன்னு எப்படி தட்டுப்பாடு சொல்கிறீங்க? 3 கேஸ் எப்படி தருவேன்? நீ 23ஆம் தேதி 30ஆம் தேதி ரிசல்ட்டு. நீ அப்படியே வந்தீங்கன்னா 3 நாள் நீ இந்த மாதம் லாஸ்ட்டில் கூட 3 கேஸ் ஃப்ரீயாக கொடுப்பியா? யாரோட ஆட்சி வந்தா நல்லபடியா இருக்கும்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்க 70 வருஷமாக ஆட்சி வளர்ந்த கட்சி இது. இதுதான் வந்து எல்லாமே நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து செய்வாங்க. மற்ற எல்லாம் புதுசாக வருது. 4 கமல்தாசன் வந்தார். எவ்வளோ சின்ன குழந்தையில நடிச்சுன்னு அவர் வந்து எதனா ஒரு சீட்டு வாங்க முடியல. சிவாஜி கணேசன் நின்னார் இங்கே தான். அவரை வந்து ஒரு சீட்டு வாங்க மட்டும் இல்லை. அவ்வளோ பேர் நடிகர். ஏன் ரஜினிகாந்த் ஏன் நிற்க மாட்டேன்றார்? பயப்படுறாரு. இவ்வளோ பேர் தோற்றுக்கிறாங்க. நம்மளை போயிடும். மதிப்பு இருக்க பேரை கூட கெடுத்து பண்ணுறது ஒதுக்கி ஓரமாக நின்றார். 200 கோடி சம்பளம் வாங்கியிருந்தீங்க, ஏதோ போனீங்க, நிம்மதியாக இருந்தீங்க. இப்போ வந்து இந்த பிரச்சனை ஊர்பட்ட பிரச்சனை வச்சுக்கணும் வாங்கிக்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போயிங்க ஏங்க தடிக்கு முந்தான் இச்சிக்கிறாங்க. இப்போ இவர் வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க ஊர் செவுத்துல மேலே பார்க்காத வந்து இச்சினார் தலையில். திமுக சரியா இருக்குமா? அதிமுக சரியா? இவன் திமுக ஸ்டாலின் வேலையா இருக்குமா? இது காலில் இச்சினாரு போக சொல்ல வேகமா பிளாட்ஃபார்ம்ஸ் காலில் இச்சினாருங்க. திமுக ஸ்டாலின் வேலையா இருக்குமா? அவரு போய் காலில் இச்சின்னா அதுக்கு அவரு நாங்கள் பண்ணுவாரு. என்ன எல்லாரும் தான் திமுக குறை சொல்றாங்க. நிரூபிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்சின்றது சாதாரண விஷயம் இல்லை. முதல்வன் படம் பார்த்தா தெரியும். ரகுவரன் சொல்றாரு பத்தியா, 4 சேரு 8 கடி, அது 4 காலு பிரிச்சு சொல்றாருல்ல. அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ஸ்டாலின். அவர் நேற்று வந்தவர்ல ஸ்டாலின் அடிப்படையில் இளைஞரணி செயலாளராக இருந்தார். எத்தனை மிஸ்ஸா கட்சி அரசியல் மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்காக போய் ஜெயிலில் உதலாம் வாங்கினாரு. சிட்டி பாபா மேயர் காப்பாத்தினாரு. மேயரே அடிச்சாங்க பின்னாடி முதுல. அவரெல்லாம் காப்பாற்றுறவங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாங்க திமுக. நீங்கள் நேற்று யார் ஒன்றா சொல்லிடுறேன், நான் வந்து சார் நீ வந்து சார் நான் சும்மா இருந்தது அதிமுக திமுக இந்த 2 தாங்க வாய்ப்பு. மயிலாப்பூரில் சீட்டு அவங்களுக்கு அதிமுக கொடுக்கல. இப்போ டிவிக்கே வந்து இந்த பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்காக வந்து இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அம்மா நீ ஃபர்ஸ்டே கொடுக்க வேண்டியது தானே. டிவிக்கு இப்போதானே வந்தாங்க. அதெல்லாம் சும்மாம்மா நேற்று. அதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷமாவது ஆகணும் அம்மா. நான் யாருன்றது தெரியணும் இல்லையாம்மா? விஜயகாந்த் சார் சொல்லுங்க. படத்தில் நடிகை சொல்லவே எவ்வளோ அள்ளி கொடுத்தாரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே. வீடு சொத்தெல்லாம் கூட விற்று கொடுத்தாரு. மக்கள் நல்லா இருக்கட்டும். யாருன்னா சொல்லலாம், சொல்லியிருந்தா இருக்கலாம். கட்சி வந்திருந்தா இருக்கும். நாடு நல்ல கட்சிக்கு 4 காலுக்கு சொல்லியிருந்தான் போயிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டே கட்சி அதிமுக திமுக தான்மா. அந்த 2 கட்சி இப்போ நீங்கள் வாய்ப்பே இல்லை அதிமுக. அப்போ யாருக்கு வாய்ப்பு வரும்? திமுகவுக்கு தான் வரும். இப்போ இங்கே மயிலாப்பூரில் ஏதாவது குறைகள் இருக்கா? மயிலாப்பூரில் குறைகள்னு பார்த்தா இங்கே பயங்கர டிராஃபிக்கு, ரோடு இதுதான் பெரிய ப்ராப்ளமே. மெயினான ரீசன் இதுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே. இப்போ வந்து பிஜேபி இங்கே ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிஜேபி வந்து இதில் கட்சி இறங்கியிருக்காங்க. இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜா தரேன்றாங்க. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஜெயிச்சா 8000 ரூபாய் மட்டும்தான் தருவாங்க. திமுக ஜெயிச்சாங்கன்னா அவங்க நிறைய சலுகைகள் தருவாங்க. லேடிஸ்க்கு நிறைய சலுகைகள் தருவாங்க, படிக்கிற பசங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. அவங்க சொல்றத மீறி நிறையவே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது உங்களுக்கு? சூரியன் தான் சூரியன் தான் ஜெயிக்கும். ஏன் சூரியன் ஜெயிக்கும்? இதுக்கு முன்னாடி நல்லா செய்கிறாங்க. வந்த வரைக்கும் பொதுமக்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. வருவார், கண்டிப்பாக அவர் தான் வருவார். மயிலாப்பூரில் யார் ஜெயிச்சாங்கம்மா? ஏற்கனவே ரெட்டையில வந்தது. இப்போ இவர் வந்தார், 5 வருஷமாக இவர் தான் ஓடிங்குது. இந்த வருஷம் கட்டாயம் அவர் தான் வருவார். இன்னும் என்னென்ன நலத்திட்டங்களை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வீடு இல்லை, வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு வீடு இல்லை. நாங்களே இருக்கிறது கோயில் இடம் தான். ஏடிஎம்கே சைட்லேருந்து ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாங்க. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அவங்க விருப்பம் கொடுக்கறது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எனக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா ஓகேங்களா இல்லாட்டி? எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஒட்டி தான் தனியாக இருக்கேன். எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் ஆகி தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல? கொடுத்தா பையன் இருக்கிறான், பையனுக்கு பையனுக்கு கொடுத்துருவீங்களா? அது உங்களுக்கு வேணாமா? கொடுத்துருவேன். இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ பஸ்ஸில் யார் போகிறாங்க? நாங்கள் எங்கே எப்போனா ஒரு சமயம் போகிறோம். அப்போட எங்கள் வீடு சைடெலாம் கிடையாது. கூடாஞ்சேரி சைடில் ஃப்ரீ கிடையாது. அது டைம் கணக்கு தான். யார் ஆட்சி வந்தால் இது நல்லா இருக்கும், இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ வந்தால் நல்லா இருக்குமா இல்லாட்டி வேறு யாரோ ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இதுவே வந்தால் நல்லா தான் இருக்கும். 2026 தேர்தல், இப்போ வர தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க? ஒன்று விஜய் ஜெயிப்பாரா? விஜய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் ரெட்டை இதை போட்டுருந்தோம். இப்போ வந்தால் விஜய்க்கு போடுவோம். விஜய். சரி, மயிலாப்பூர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? எங்கெல்லாம் ஒன்று பயங்கரமாக ரொம்ப போலீஸ்காரங்க தேத்துறாங்க. நாங்கள் வருஷம் ஃபுல்லாக 60 வருஷமாக இங்கே இருக்கிறோம். கோயந்துலேருந்து போஸ் எங்கே கடை போடுறது அங்கே போகிறது, இது வண்டி கம்பியை தான் விட்டு இது பண்ணுறாங்க. வெளியாளுங்களாம் வந்து சண்டை போடுறானுங்க. அதான் இப்போ எதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடை போடுறோம். இது மாதிரி வண்டிலாம் ஓரம் தள்ளி வச்சிரும்பு வியாபாரமே இல்லை. இது மாதிரி எல்லாம் வெயிலில் காயுது. எல்லாம் மாத வட்டிக்கு இங்கே தான் வாங்கி நாங்கள் போய்க்கிறோம். இது ரோட்டில் தான் இருக்கிறோம். வீட்டுக்கு எதுவும் கிடையாது. நான் இப்போ வரத்து விஜய் சொல்கிறாங்க. சரி, ஏடிஎம்கேல வந்து ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாரு. எனக்கு பிடிச்சது ரெட்டை இல்லை. உதயசூரியன் வந்தால் உதயசூரியன். உதயசூரியன் இப்போ வந்து பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க? ஃப்ரீ பஸ்ஸெலாம் விட்டுறாங்க. அது அவர் தான் விட்டார், முக விட்டார். அதெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸாக ஒன்றும் தொல்லை கிடையாது. ஏன்னா வண்டி போக்குவரத்து தான் பேஜாரு. இது போதா இந்த வேறு வண்டி வேறு விட்டுறாங்களா, இதுதான் எனக்கு கஷ்டம். பூக்காடு பேரிஸுக்கு போக முடியல. இங்கேருந்து அங்கே ஒரு பஸ்ஸு பிடிக்கணும், அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். நாங்கள் போய்க்கிற ஒன்றுமே அசலுக்கே விற்கிறது கஷ்டமாக இருக்குது. எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? ரோட்டில் தான் இருக்கோம். இங்கே எதாவது கட்டில் போட்டிங்க தான் பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் டிவிக்கே வரணும்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், டிவிக்கே ஓட் போடுவேன்னு சொன்னீங்களா? டிவிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? அது வேறு எதுவும் சொல்லம்மா. ஒன்றுமே இந்த சைடில் ரொம்ப வரல. எல்லாம் நாட்டுக்கு போகிறேன், இந்த சைடு அந்த சைடு தான் போகிறாங்க. கண்டி இங்கே யாருமே வந்து எதுவுமே வந்து கேட்கல. கேட்டால் நம்ம சொல்லலாம், எதுவும் கேட்கலையே. குழந்தைங்க வச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு அவங்க அப்பா இல்லை, செத்துட்டாரு. 3 குழந்தைங்க ஊற்றி செத்துட்டாரு. நாங்கள் தான் வச்சு பார்த்துக்குறோம். இப்போ நானே இல்லை என்ன கேட்காம. இப்போ என்ன ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது? என்ன ஆச்சுன்னா விஜய் வரலாம். விஜய் வரலாம். அவர் இருந்தால் கொஞ்சம் என்ன செய்வார். இப்போ 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது? விஜய் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். என் பிள்ளைங்களா தான் ஆசைப்படுறானுங்க. ஏன் அவர் ஜெயிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிக்கிறார். சொந்த இது வீடு தரேன்னுக்கிறாரு. கேஸ் வாங்கி தர 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் பேங்க்கில் வந்து 2500 ரூபா போட்டா சொல்லிக்கிறாரு. பசங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லிக்கிறாரு. அப்புறம் வண்டி வாங்கி தரதா சொல்லிக்கிறாரு. அதனால் அவர் ஜெயிச்சா நல்லது. ஆனால் உங்களுக்கு டிவிக்கே வரணும்னு ஒரு ஆமாம், அவர் தான் வரணும். ஏன்னா அவர் எல்லாமே செய்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் அவர் தான் வரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. மயிலாப்பூரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஎம்கே தானே ஜெயிச்சாங்க லாஸ்ட் வருஷம். ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர் இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தால் நல்லது தான். அவர் ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லது தான். அதான் தெரியாது. எடப்பாடி அம்மா கட்சிங்கம்மா, ஜெயலலிதா அவர் சொல்கிறாரு. அது அவர் வந்து இது தரேனாரு, என்னது ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாரு. டிஎம்கே வந்து 8000 ரூபாய் கூப்பனா தர, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதான் சந்தேகமாகுது, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் சந்தேகமாக இருந்தால் விஜய் மாதிரி தான் எனக்கு இதுவாக இருக்குது. கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. விஜய் இங்கே வந்திருக்காரா மயிலாப்பூர் தொகுதிக்கு? இல்லைம்மா, அதெல்லாம் வந்தது இல்லைம்மா. படத்தில் பார்க்குறமே, அவரோட படத்தை நடிப்பார். அவர் படத்தை பசங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பானுங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பேன், அவ்வளோதான். அவர் ஆக்சுவலி நடிகர் இல்லையா? நடிகர் வந்து இப்போ எப்படி நாட்டை ஆள முடியும்? நீங்க அப்படி யோசிக்கலாம்ல, யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லையா, அவர் வந்து படத்தை நடிச்சிருந்தாரு. இப்போ எனக்கு வேணாம், நான் வந்து மக்களுக்கு நான் உதவி பண்ண போகிறேன், நல்லதை செய்ய போகிறேன், நல்லதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வரதை ஆசைப்படுறாரு. நாங்களும் நல்லதை செஞ்சால் நல்லதை பண்ண நல்லதுதான்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுளை பற்றி வேண்டிக்கிறோம். அவர் தான் வரணும்னு நினைக்கிறோம்.
அது எப்படி நடக்கும் எப்படி ஆகும்னு தெரியலம்மா. சரி, கடவுள் விட்ட வழி. அவர் ஜெயிச்சாரா நல்லது தான். பெண்களுக்கு இன்னும் வேற வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு? கொண்டு வரலாம். பெண்களுக்கு எதனா வேலை எதனா கொடுத்தா அப்புறம் வயசானவங்களுக்கு ஏதோ குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி, பேஷண்ட்டில் பார்த்துக்கிற மாதிரி, இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி உதவி பண்ணால் கூட ஒன்றும் நல்லது தான். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வேலைக்கு போவாங்க, எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வயசானவங்களாம் முடியாது இல்லைங்களா, அதனால் வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். எதனா ஒரு தொழில் கொடுத்தா நல்லது தான். மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. பட் என்னோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான். ஏன்னா ஆஸ் அ ரசிகையாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் டிஎம்கே, பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் விஜய்க்கே ஓட்டு போடுங்க, ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து விஜய் வரணும். இப்போ வந்து அவர் மக்களுக்காக இறங்கி ஃபீல்டில் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலி இன்னும் அவர் இறங்கலை. அவருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எல்லாரும் அப்படி தானே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே தன்னை ப்ரூவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலைன்னா இப்போ தான் ஸ்டார்டட். ஸோ மேபி அவர் வந்துட்டாருன்னா ஹி மை டூ மெனி திங்ஸ். இப்போ மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பிஜேபிக்கான ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிராமின்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால பிஜேபி ஜெயிக்குன்ற ஒரு ஒப்பீனியனும் இருக்குது. அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவும் விஜய்க்கு மட்டும் தான் இப்போ வந்து போட்டி. அவர் சொல்கிற மாதிரி தான். பிஜேபிலாம் எனக்கு தெரியல. இல்லைங்களா? அது நீங்கள் பிராமின் மயிலை அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரிக்க வேண்டாம். மக்கள்னு பாருங்க, அப்படிதான் வரும். மயிலாப்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வர ஆட்சியில் என்ன பெண்களுக்கெல்லாம் என்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறீங்க? சேஃப்டி தான் நிறைய. அப்புறம் இந்த கஞ்சா அதெல்லாம் ஒழிச்சா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம தான். ஓகே. இப்போ டிஎம்கே சைட்லேருந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் மந்த்லி வந்து 1000 rupees வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. விஜயும் சொல்லியிருக்காருல்ல, அதே வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். அது இன்னும் நிறைய ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் அவர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. டிஎம்கே தலைவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம இப்படி சொல்லி தான் விஜயகாந்தை இழந்துட்டோம். எனக்கு அதனால விஜய் ஏன் வரக்கூடாது, வரலாமே அப்படின்னு ஒன்று இருக்கு. அவ்வளோதான். சப்போஸ் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்து 8000 ரூபா வந்து கூப்பன் தரதா சொல்லியிருக்காங்க டிஎம்கே. ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாங்க. இது மக்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு டைம் பீங்க்கு தான். எதுக்கு கொடுத்து வரணும், தானாக ஓட்டு வரட்டும்னு வேணாம். அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் மோஸ்ட்லி போய் சேருதா தெரியல. அது கண் துடிப்பு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் தராங்க, ஆனால் எல்லாருக்கும் போய் சேருதா? ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அது சேருதுன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வாங்குறாங்களா கூட தெரியல. அது ஃப்ரிட்ஜ் ஓகே தான், ஆனால் காசுனா நம்ம எதாவது செலவு பண்ணிக்கலாம். இப்போ டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சலுகைகள்லாம் இந்த ஃப்ரீ தந்துட்டு தான் அவங்க பின்னாடி நிறைய சுருட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஃப்ரீ தந்தா இப்போ அவங்க ஒரு 100 ரூபாய் ஃப்ரீ தராங்கன்னா அவங்க 1000 ரூபாய் சுருட்டுறாங்க. ஸோ மக்கள் இந்த ஃப்ரீ நம்பி நிறைய இது பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரிய மாட்டுது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கே இந்த மாதிரி ஃப்ரீலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆனா அவர் வந்து நம்ம பார்த்தது இல்லையே. ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி ஆனால் அவரும் பண்ணுவாரு. மீன்ஸ் நிறைய மோசடிலாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியாதுல்ல. வந்தா ஒரு சான்ஸ் தரலாம். ஆல்ரெடி இருக்கு, ஆனா ஒரு வராத பர்சன் ஏதாவது சான்ஸ் தரலாம். ஸோ அது இப்போ நீங்கள் மயிலாப்பூர் தானே? இப்போ இங்கே டிஎம்கேல வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்போ டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன்? மயிலாப்பூர் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து டிவிக்கே தான் சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஐடியா எதுவும் தெரியல. அண்ணாமலை தெரியுங்களா? பிஜேபியோட அண்ணாமலை. அவர் வந்து இப்போ அவர் தமிழ்நாட்டிலே வந்து அவர் தான் பிஜேபியோட தலைவராக இருந்தார். அவர் வந்து இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதா இல்லை. அது வந்து பிஜேபிக்கு இழப்பு தானே? ஆமா, கண்டிப்பா இழப்புதான். ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க யாருமே அரசியல் வருது இல்ல. அவர் இங்க ஐபிஎஸ் நிறைய பண்ணிக்கிறாரு. கண்டிப்பா இழப்புதான். அது ஏன் அது தெரியல. இப்போ வர தலைவர்கள் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் இதுக்கு மேல வர போறோம்? கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஜாப் இது தரணும். ஜாப் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினான்ஷியலா கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு அந்த இது பண்றது எல்லாம் தரணும். ஆனா மோஸ்ட்லி அப்படி யாரும் பண்ண ஜாப் தந்தாலே போதும், எல்லாமே இதுவாயிடும்.